விதை விதைக்கிறான். விதைக்கிறவனை பார்த்துருக்கீங்களா? வேதவசனம் சொல்லுது, விதைக்கிறப்ப எப்படி விதைக்கிறானா? கண்ணீரோடு விதைக்கிறானா. விதைக்கிற காலம் ஒன்றும் பலன் பார்க்கறது இல்லை. பலனு கொஞ்ச நாள் காத்திருக்கணும். விதைக்கிறவனால் கண்ணீரோடு விதைக்கிறானா. அறுக்கிறவன் எப்படி அறுக்கிறானா? கம்பீரத்தோடு அறுக்கிறான். விதைக்கணுமா? ஆமாம் விதைக்கணும். விதைக்கணும்னா ஒன்றுமே கிடைக்காது. விதைக்கலனா தண்ணி பாய்ச்சணுமா? ஆமாம் தண்ணி பாய்ச்சணும். ஊழணுமா? ஊழணும். பண்படுத்தணுமா? பண்படுத்தணும். எல்லாம் பண்ணணும். ஆனால் வெறும் விதைச்சிட்டதுனால தண்ணியை பாய்ச்சறதுனால ஒன்றும் பெருசாக வந்துடாது. பவுலப்போஸ்தலன் சொல்கிறாரு, நான் விதைக்கிறேன், இன்னொருத்தன் தண்ணீர் பாய்ச்சிறான், கர்த்தரோ விளைச்சலை தருகிறார். ஒரு பயிரை விதையை விதைக்கிறீங்க, அந்த விதை வளரும்ன்றத வளர செய்கிற வல்லமை யார் இடத்துல இருக்கிறது? யார் வளர செய்கிறது? என்ன அற்புதமாக விளையுது பாருங்க. விதைகளை விதைக்கிறோம், பெரிய மூட்டையாக இருக்கிற மாதிரி விளைஞ்சு வருது. இந்த விளைச்சல் என்கிற இந்த அற்புதத்தை செய்கிறவர் யார்? கர்த்தர்.